சங்கீதம் 2ஆம் அதிகாரம். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற எல்லாமே இங்கே இருக்குது. என்ன அது 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். தேவையில்லாததை சிந்திக்கிறாங்களாம். கடவுளுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் அவங்க எழும்பி நின்று என்ன செய்கிறாங்களாம், ஆலோசனை பண்ணுறாங்களாம். இந்த உலகத்து மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள். ஆனால் அந்த உலகத்தில் கடவுள் எதுக்கு பரலோகத்திலிருந்து சிரிப்பார், கடவுள் இப்பொழுது சிரிப்பார் அப்படின்னா, இந்த உலகத்து ராஜாக்கள் எழும்பி நின்று நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், சபையை உடைச்சிருவோம், ஆண்டவர் அப்படி இது பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோன்னு பேசுனா கடவுள் என்ன பண்ணுவாராம், சிரிப்பார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களாம், கட்டுகளை அறுத்து, எங்கள் மேலே இருக்க கட்டுகளை எல்லாம் அறுத்து எங்கள் கயிறுகளை எங்களை விட்டு என்ன செய்வோம், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆமாம், அவங்க எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வாராம். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, கடவுள் எப்பொழுது சிரிப்பார், பூமியின் ராஜாக்கள் இந்த பூமியில் எழும்பி நின்று எல்லாத்தையும் உடைச்சிருவோம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம். நீங்கள் எப்போ சிரிப்பீங்க? உங்களை யாராவது தப்பாக பேசுனா, இவன் என்னத்தை செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்களா, என்ன செய்வீங்க? அழுதுகிட்டே போவீங்களா? ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோன்னு சொல்லும்போது, இந்த ராஜாக்கள் இப்படியெல்லாம் பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவரை புரிஞ்சுக்கிறங்க. அவனோட ஆயுசு இவ்வளோண்டு, அவனோட அதிகாரம் அவனோட ஆயுசில் கொஞ்சோண்டு. என்ன 70 வருஷம் வாழ்கிறவன் ஒரு 10 வருஷம் முதலமைச்சரா, ஒரு 15 வருஷம் ஒரு பதவியில் ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிறான், அவ்வளவுதான். அதனால் ஆண்டவருக்கு என்ன தான் வரும் இதில். இன்னொன்று, அவனோட டெட்லைனும் ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு இத்தனாம் தேதி சேர்த்து போயிடுவான், அவனுக்கு இத்தனாம் தேதி குறிச்சிருக்கேன். அதனால ஆண்டவர் சொல்லுவார், அவன் என்னங்கடா இருக்க போகிறான், அவன் என்ன செய்ய போகிறான், அவனால் என்ன செய்ய முடியும், அவன் கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மளை விட்டு எரிஞ்சு போடுவோன்னு சொல்கிறான். ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கி உலகம் எங்கிலும் இவங்க தான் இருக்காங்க. உலகம் எங்கிலும் இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகம் எங்கிலும் ராஜாக்கள் இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்மளை பார்த்து இந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜாவாக இருக்கும்போது எழுதுறது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், அதுக்கடுத்து நம்ம அதை என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 9ஆம் வசனத்தில் பாருங்கள், இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்போ இப்படி பேசுகிறவங்களெல்லாம் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் கையில் இரும்பு கோல் வச்சுருப்பாராம். இரும்பை வச்சு மண்பானையை உடைச்சா என்ன ஆகும், அப்படி உடைக்கும் போது பீஸ் பீஸாக போகும்ல, அந்த மாதிரி உடைச்சு நொறுக்கிட்டு ஆண்டவர் ஆட்சி பீடத்தில் உட்காரு. வீட்டில் போய் இந்த சங்கீதத்தை படிங்க. ஆனால் இந்த சங்கீதத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அதான் ரொம்ப முக்கியம். என்ன, 10ஆம் வசனம், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். இந்த இடத்துல ஆராதனை நேரத்தில் எத்தனை பேருக்கு கடவுள் இங்கே இருக்கிறாருங்கிற பயத்தோடு நிற்கிறீங்க? எத்தனை பேர் நடுக்கத்தோடு அவரை சேவிக்கிறீங்க? பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில் என்ன செய்யுங்க, களி கூறுங்கள். சும்மாவே நிற்கிறீங்க, இப்போவே உணர்வடைங்க, ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னு விசுவாசித்து ஆராதிங்க, பயத்துடனே சேவிங்க. ஏன் பயத்தோடு சேவிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்தோடு களி கூறணும். இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கிறணும். அவரை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்காராம். கேடகம்னா என்ன? பாதுகாப்பு. அவர் காலை பிடிச்சிக்க, இப்போ பிடிச்சிக்க. நீ இப்போ பிடிக்கலைன்னா அவர் கோபம் வரும்போது வழியில் நீ அழிஞ்சிருவ, பாதையில் நீ அழிஞ்சு போயிடுவ. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியில் அழிஞ்சிராம.
ஆண்டோடைய கோபம் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஆயுசு நாட்களுக்கு முன்னவே நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டோடைய கோபம் நம்ம மேலே வந்தால் எதுலேயே அழிஞ்சிருவோம்? அதில் என்ன போட்டிருக்கு? வழி. வழியிலே அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அவரை என்ன பண்ணுங்க? முத்தம் செய்யுங்க. அதனால ஆண்டவர் நம்ம மத்தியில் வரும்போது ஒரு பயத்தோடு ஆராதிக்கணும். ஆண்டவர் இப்போ என்ன நினைப்பாரு? நீங்கள் என்ன பார்த்தோன்னா பாடுற மாதிரி நடிக்கிறீங்கல்ல, அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு? இந்த பாஸ்டருக்கு கொடுக்குற கணத்தை கூட, இந்த பாஸ்டருக்கு கொடுக்குற கணத்தை கூட இந்த சகோதரி, இந்த தங்கச்சி எனக்கு கொடுக்கலையே. ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னு பயத்தோடு அவர் ஆராதிங்க. நடுக்கத்தோடு அவர்களை களி கூறுங்க. சரியா? ஆமாம், நடுக்கத்தோடு களி கூறுறதுனா வார்த்தைகள் ஆராதனையில் பயன்படுத்தி அப்பான்னு கூப்பிடலாம், உரிமையோடு கூப்பிடலாம். சில குழந்தைங்க என்ன பண்ணோம், அப்பா போடான்னு சொல்லும். அதை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. என்ன வாடா எங்க அப்பான்னு கூப்பிடும், அதை அப்பா சிரிப்பார். கடைசி வரை அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் இல்லை. அப்பான்னு கூப்பிடலாம், அவர் மகனேன்னு கூப்பிடுவார். ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்குது. அவர் தெய்வம், அவருக்கு முன்னாடி நாம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எபிரேயர் 12 கடைசியில் என்ன சொல்லுது? ஆல் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கார். அப்போ பயத்தோடு சேவிக்கணும். நீங்கள் ஆராதனை செய்கிறத பார்க்கும்போது நீங்கள் பாதியில் இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய கோபத்தில் சிக்கிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படி ஆராதனை செய்யக்கூடாது. ஏன்னா சங்கீதக்காரன் இந்த வசனத்தை எடுத்து பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி முடிச்சார் தெரியுமா? அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நீ சின்ன குழந்தையா இருக்கலாம், நீ சாமுவேலா இருக்கலாம், நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ வாலிபனா இருக்கலாம். மனசார முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை துதிச்சா, பயத்தோடு அவரை சேவிச்சா, நீ அவர் கோபத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டியது வராது, வழியில் அழிய வேண்டியது வராது, அவருடைய நியாயத்தீர்ப்பில் போக வேண்டியது வராது. இது எப்போ நடக்கும்? இதுதான் ஆண்டவர் இந்த பூமியில் ராஜாவா இறங்கி வருவார்ல, தேவதூதர்களோடு இறங்கி வருவார்ல, பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவார்ல, அப்போ தான் எல்லாரும் ஓடி போய் பூமிக்கு அடியில் குகைக்குள்ள மண்ணுக்குள்ள மலைக்குள்ள போய் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, கோபம் வந்துருச்சு, ஐயோ அவருடைய கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சாரி, 1ஆம் அதிகாரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாருங்க, 15ஆம் வசனத்தில் பாருங்க. அதே தாவீது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. 15ஆம் வசனம் 6:15. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும். இதில் நீங்க எதில் இருப்பீங்க? சுயாதீனரில் போட்டுடலாமா, இல்லை ஐஸ்வர்யவான்களில் வந்துடுவீங்களா? எந்த லிஸ்ட்டில் வருவீங்க சொல்லுங்கள்? இதில் எதில் வருவீங்க? பூமியின் ராஜாக்களாக இருப்பீங்களா, பெரியோராக இருப்பீங்களா, ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்களா, சேனை தலைவராக இருப்பீங்களா? இவங்க எல்லாரும் குகையில் போய் நின்று பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும்? குமாரன் கோபம் வழியில் அவர் பாதத்தை. ஆமாம், இப்போ முத்தம் செஞ்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அவருக்கு பின்னாடி நின்று நீங்களும் இந்த நேரம் இறங்கி வரலாம். நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு ராஜா மாதிரி இறங்கி வரலாம். எதிர்த்த பார்ட்டி தான் குகைக்குள்ளே போகும், நீங்கள் போக வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் பயத்தோடு சேவிக்கணும். எப்போ இங்கே ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு ஆராதிக்கணும். சின்ன வயசுல அதை பழகிக்கிறணும். ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க பழகணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் கத்தத்துறது. இது ஒரு அம்மாவுக்கு நடந்துச்சு, அதை மட்டும் சொல்கிறேன். அவர் பாதத்தில் முத்தம் செஞ்சு காப்பாற்றப்பட்ட ஒரு அம்மா. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பாவத்தில் பிடிபட்டு கல்லெறிஞ்சு சாக வேண்டிய அம்மா. அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த யூதர்கள் கையில் யாராவது மாட்டினா கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, தப்பு செஞ்சு மாட்டினா. அப்படித்தான் அந்த அம்மா தப்பு செஞ்சு கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவங்க. நல்ல வேலையாக பார்த்து அன்னைக்கு யாருக்கு இருந்தார்? இயேசுநாதர் இருந்தார். அது நிமித்தம் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? பொழைச்சிருச்சு, உயிர் தப்பிச்சிருச்சு. அதாவது அதெல்லாம் சரித்திர சாதனை, அப்படிலாம் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போதே இவங்க கையில் என்ன கொண்டு வராங்க?
எப்படி ஆட்கள் பாரு. அப்போ கூட்டிகிட்டு வரும்போதே முடிவு பண்ணிட்டாங்க, இவர் கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லிடுவார், நம்ம மூஞ்சியில் அடிப்போம், நம்ம கையில் அடிப்போம், காலில் அடிப்போம், பல்ல கடிச்சிட்டு எறிவோம், கொன்றுவோம்டா இன்னைக்கு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றிட்டார். அந்த காப்பாற்றின நன்றி உணர்வுனால இயேசுநாதர் திரும்ப வருவாரா, அவர் பாதத்தில் கிஸ் பண்ணிடலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தை விசுவாசித்து தான் என்ன பண்ண முடியும், முத்தம் செய்ய முடியும். அந்த சங்கீதம் 2 போட்டிருக்க கடைசி வார்த்தையின்படி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. ஆனால் ஒரு அம்மா உண்மையிலேயே இயேசுவோட பாதத்தில் கிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா யார்? ஒரு பாவத்தில் பிடிபட்ட அம்மா. அந்த அம்மா யார்? ஒரு வேசியான அம்மா. வேசியெல்லாம் எங்கே போவாங்க? மரிச்சு போனால் நரகத்துக்கு தானே போவாங்க. அவங்க ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்னாடி நின்று நரகத்துல எல்லாம் தள்ளப்படுவாங்க. அந்த அம்மா எப்படி நரகத்துக்கு போகாமல் ஆண்டவர்கிட்ட போச்சு? அந்த அம்மா ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணிருச்சு? முத்தம் பண்ணிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற வாலிபர்கள் இயேசுவை ஒரு பெரிய எனக்கு வேலை கொடுக்குறவரா, நன்மை கொடுக்குறவரா, ஆசீர்வாதம் கொடுக்குறவரா மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பார்த்துச்சு? இயேசுநாதர் அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொன்னார், அதை நான் வேகமாக சொல்ல போகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. இந்த சம்பவம் வேதத்தில் இதே மாதிரி சம்பவம் பல இடத்துல நடந்திருக்கனால இது எல்லாமே ஒரே சம்பவம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியா? ஆமாம். யோவான் சுவிசேஷத்தில் லாசருவோட சகோதரியும் ஆண்டவருடைய பாதத்தை என்ன பண்ணுவாங்க? முத்தம் செய்வாங்க. ஆனால் அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோம். இங்கே லூக்கா சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமோன்னு ஒருத்தவனுடைய வீடு, அந்த வீட்டுக்கு இயேசு வருவார். அந்த வீட்டில் அந்த அம்மாவும் வருவாங்க. நீங்கள் பாருங்கள் 37வது வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுமா? நம்ம ஆராதிக்க வரும்போது சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு மட்டும் நிற்கக்கூடாது. அவர் பாதத்தை முத்தம் செய்யணும், அவரோடு நெருங்கணும், அவர்கிட்ட நம்ம பலவீனத்தை சொல்லணும், அவர்கிட்ட நம்ம குறைகளை சொல்லணும், அவர்கிட்ட நம்ம விட முடியாத பாவத்தை சொல்லணும், அவர்கிட்ட சொல்லி நம்மளை சரி பண்ணணும். பாவத்தை மறைச்சிடக்கூடாது. ஏன்னா குமாரனுடைய கோபம் வந்துருச்சுன்னா நம்ம வழியில் அழிஞ்சிரும். இந்த அம்மா பாருங்களேன், இயேசுநாதர் எப்படா நம்ம ஊருக்கு வருவார், அவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இயேசுநாதர் எப்படி தெரியுமா? அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபமாக வர்றாரு. அவர் தொழுது கொள்ளும் போதெல்லாம். அப்போ உண்மையா நீ தொழுது கொண்டினா, ஏசப்பா நான் இந்த மாதிரி இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்தவொடனே விழுந்துடுறேன், அந்த மாதிரி ஒருத்தர் வந்தவொடனே நான் தப்பு பண்ணிடுறேன், எனக்கு அதை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னால் இந்த மாதிரி பாவத்தில் விழுந்துடுறேன் ஏசப்பா, எனக்கு அதில் இருந்து கொஞ்சம் கிருபை தாங்கப்பா, நான் உங்கள் பாதத்தையே கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி உங்கள் கோபத்துக்கு முன்னாடி நான் வந்துடக்கூடாது, நான் நரகத்துக்கு வந்துடக்கூடாது, நான் அப்படிப்பட்ட தண்டனைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்பணும். அதான் நல்ல விருப்பம். ஆனால் அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்கே கூட சந்தோஷப்படுவார். அந்த வீட்டில் பிரியாணி போட்டிருப்பாரா சீமோனு கண்டிப்பாக நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த சாப்பாடு சந்தோஷப்படுத்தினதை விட இந்த அம்மா காலில் முத்தம் கொடுத்தாங்களே அது சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒரு ஆராதனையில் ஒரு ஆள் போடுற 2000 ரூபாய் காணிக்க சந்தோஷப்படுத்துறதை விட நீ அவர் பாதத்தை முத்தம் செஞ்சு உன்னை தாழ்த்தி உன் பாவத்தை அறிக்கை செஞ்சா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்னைக்கு சீமோன் வீட்டில் கொடுத்த சாப்பாடு மேஜை எல்லாத்த விட அந்த பாவியான ஸ்திரீ அவர் காலில் முத்தம். எல்லாரும் பார்த்தப்ப இந்த அம்மா பாவி தானே, இந்த அம்மா விபச்சாரி தானே, இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, இந்த அம்மா காலை பிடிச்சிட்டு இருக்காள், சி தள்ளிப்போன்னு சொல்ல மாட்டாரா? இந்த பாவமான விபச்சார ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ இவர் காலை பிடிச்சிட்டு இருக்க, இந்த தீர்க்கதரிசிக்கு இது கூட தெரியாதா? இந்த மோசமான பொம்பளை இவர் காலை பிடிக்கிற அளவுக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பேசுவீங்க அந்த நேரத்தில்? நீங்கள் என்ன பேசுவீங்க? இந்த இயேசுநாதர் ஒரு பாஸ்டரா? அவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா? அவர் என்ன, அவருக்கு உலகம் புரிய மாட்டேங்குது, அவருக்கு ஒன்றுமே விவரம் பத்தலையா?
ஆனால் அவர் கேட்டதெல்லாம் அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டாங்க. ஒன்று கேட்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆள் திருடிட்டார், சரியா? நீங்கள் ஆளை கண்டுபிடிச்சிங்க, கோபத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் ரோட்டில் பாதியில் நின்று 10,000 ரூபாயை வச்சுட்டு உங்கள் காலில் வந்து விழுந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? காலில் இருந்து ஒரு மிதிச்சு எத்தி விட்டுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உண்மையிலே மனுஷ பிறவியாக இருந்தால் தூக்கி விட்டு, சரி காசை கொடுத்துட்டு போடா, இனிமேல் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்னடா பண்ண போகிறேன், காலில் விழுந்துட்டடா. நீங்களே இப்படி சொல்லுவீங்கண்ணா? என்னைக்காவது செஞ்ச தப்பை வாயை திறந்து அறிக்கை பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு அதை தரணும் இதை தரணும்னு சொல்கிறீங்களே. இங்கே பாருங்கள், காலை முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பரிமள தைலம் பூசினா, ஆமாம், அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். பைபிளை நல்லா படிங்க. தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்கிறது நல்லா புரியுமே. இந்த இவன் தான் அந்த 11ஆம் மணி வேலையில் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தானே அவன். இவெல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கான். இவெல்லாம் யாரு? ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மை உள்ளவன் முறுமுறுக்க மாட்டான், முறுமுறுக்கிறவன் உண்மை உள்ளவன் இல்லை. இவன் உண்மை உள்ளவன் இல்லைங்க. ராஜ்யத்துக்கு கர்த்தர் இந்த வேசியையும் சேர்க்கிறாருங்க. அவர் அதை சேர்க்கறதுக்கு உண்மையாக இருக்கார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பல வேசிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் எதுக்கு இந்த தொழிலில் போனீங்கன்னு. ஒருத்தி சொல்லுவா, என் புருஷன் சின்ன வயசில் விட்டுட்டு ஓடி போயிட்டான், என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு வழி தெரில, உடம்பை விற்றுட்டேன்பா. ஆனால் அதே வேசி மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு வந்தான்னு வச்சுங்களேன், அவர் தூக்கி சுமப்பாருங்க. நான் எத்தனையோ வேசி பிள்ளைங்க எய்ட்ஸ் நோயிலிருந்து சுகமான சாட்சிகளை வட இந்தியாவில் கேட்டிருக்கேன். ஆனால் எய்ட்ஸ் நோய் மருத்துவனால சுகமாகாது. ஆனால் தேவனுடைய பாதத்தை விழுந்து முத்தம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணுவார்? சுகமாக்குவார். இத்தனை சாட்சிகளை தேவன் எத்தனையோ சாட்சிகளை எழுதி வச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம்? இவ பாவியா இருக்காளே இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவளோ ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டனால ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? நேரம் முடிஞ்சிருச்சு, டைம் பாராயிருச்சு, அதனால் நான் கடைசியாக வர்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவளை நோக்கி 48ஆம் வசனத்தில், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. நேற்று வரை செஞ்ச பாவம் இனி உன் கண்ணு முன்னாடி வராது. நீ காலம் ஃபுல்லாக செஞ்ச பாவம் உலகம் பேசுவான், ஆனால் நீ நிம்மதியாக படுத்துருவேன். உனக்கு உன் பாவம் கண்ணு முன்னாடியே வராது. அதில் என்ன சொல்கிறா தெரியுமா? சிமோனே, நீ 1000 ரூபா கடை வாங்கியிருந்த, அந்த அம்மா 10,000 ரூபா கடை வாங்கியிருந்தாடா. நீ 1000 ரூபா கடை மன்னிக்கப்பட்டவன், நீ இப்படி தான் பேசுவ. அந்த அம்மாவுக்கு உயிர் பிச்சையே கிடச்சிச்சு. அந்த அம்மா அப்படி தான் பேசுவா. அதனால தான் அந்த அம்மா காலை பிடிச்சா. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசுவோட காலை பிடிச்சிட்டா வழியில் சாக மாட்டோம். எப்படி சாக மாட்டோம்? வழியில் சாக மாட்டோம். குமாரனுடைய கோபம் வராது நமக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய காலை பிடிச்ச மாதிரி உங்கள் வாலிப நாட்களில் பாலியல் பாவங்கள் மேலே வரும். அதெல்லாம் அனுபவிச்சு ஆகணும்னு தோணும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். யார் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யார் பாவத்தை செய்யவே மாட்டேன்னு கிருபை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நாங்கள் விழுந்துட்டோன்னா அதுக்கு தான் இது. இப்போ நாங்கள் அதையும் தாண்டி விழுந்துட்டோம் பிரதர், அதையும் தாண்டி சிக்கிட்டோம், அதையும் தாண்டி பாவம் செஞ்சிட்டோம். அப்போ எங்கே பிடிச்சிடணும்? காலை பிடிச்சிடணும். காலை பிடிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிடுங்க. கடைசி ஆயுதம் ஆண்டவருடைய காலை பிடிக்கிறதா. யாராவது ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்ச பெரிய பாவியாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது சாவை தேடி மலைக்குள்ளே போவாங்களாம், ஆனால் சாவு வராதான். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி வருவார்னு பாருங்க. சொல்லுங்க.
ஆமாம், இப்போல்லாம் விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாலே எல்லா சேனல்லையும் போட்டுறாங்க, ஒரே அடியாக மொத்தமாக அடித்து தூக்கி எல்லா சேனல்லையும் போடுறாங்க. ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வரும்போது எப்படி இருக்கும் உலகம், என்ன மாதிரி இருக்கும், இறங்கி வரும்போது அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு அங்கங்கே ஓடி தப்பிப்பான். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நாள் வேரையும் கொப்பையும் வைக்காதான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கொரோனாவுடைய வேர் மிச்சம் தான் நம்ம. கொரோனா வேற மிச்சமாக வச்சிருச்சு. ஆனால் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் வேறு கூட மிஞ்சாது, யாருமே தப்ப முடியாது. ஆனால் யார் தப்பலாம்? இந்த கூட்டத்தில் இப்போ கிருபையின் காலத்தில் யாரெல்லாம் பாதத்தை பிடிக்கிறீங்களோ நீங்களும் நானும் தப்பலாம்.